நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலி ட்ராமா நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் அவ்வளோதான், நல்லா இருக்கு. நல்லா போச்சு, நல்லா போச்சு, ஒன்றும் தெரியல, லேக்லாம் இல்லை, நல்லா தெரியுது. சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. 10க்கு 10 தான். செம்மையாக இருக்குண்ணா, எல்லாமே நல்லா இருக்கு. தளபதி விஜய் செம்ம ஆக்டிங், எல்லாமே நல்லா இருக்கு, செம்மையாக இருக்குண்ணா. செகண்ட் ஹாஃப்லாம் செம்மையாக இருக்கு, கண்டிப்பாக நல்லா இருக்கு. தளபதி விஜய் தான் மெயின், எல்லாமே அவர் தான் பயங்கரம் பண்ணி. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சரியான எனர்ஜி வந்து விஜயோட டான்ஸு. ஃபேமிலி எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஓவரால் அபோவ் ஆவரேஜ், சூப்பராக இருக்குது படம். கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம். அபோவ் 7. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. தளபதிக்காக பார்க்கலாம் படம், செம்ம ஸ்மார்ட்டாக இருக்குது. படத்தில் டான்ஸு, அவரோட ஸ்டைலு, அவரோட பேசுகிற ஒரு விதம்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ரஞ்சிதமே சூப்பராக இருக்குது, ரஞ்சிதமே சாங். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, பட் செகண்ட் ஹாஃப் தூக்கி விட்டுருச்சு படம், நல்லா இருக்கு. எதுங்க யோகி பாபு காமி ரொம்பலாம் இல்லை, பட் ஓகேவாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. 10க்கா 7.5 கொடுக்கலாம். ஃபேமிலி ஸ்டோரி, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். விஜய் ரசிகர் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா விஜய் தான், விஜய்க்காக வரலாம். அதோடைய ஃபேமிலி ஸ்டோரி, அவனோட வரலாம், எல்லோரும் பிடிக்கும். ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆக்ஷனும் நல்லா சூப்பர், நல்லா பார்க்கலாம். இன்னைக்கு 8 கொடுக்கலாம். படம் விஜயோட ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்குது. ஸோ விஜயோட அந்த பழைய சின்ன சின்ன ஃபேன்ஸ் மூமெண்ட், வேலாயுதம், கில்லி, இதில் எல்லாம் இருந்த சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஹஸ் மேட் தி மூவி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபேன் ஃபிலிம் ஃபார் ஆல் ஆஃப் ஃபேன்ஸ் இயர். தமனோட மியூசிக், வம்சி, படைப்பள்ளி, அந்த பேர் தான் வாயில் நுழையில, அந்த படம் கண்டிப்பாக எல்லாரோட மனசுலையும் நுழைஞ்சிரும். தமன்ஸ் மியூசிக் ஹஸ் எலிவேட்டட் திஸ் மூவி டு த வெரி நெக்ஸ்ட் லெவல். விஜயோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இஸ் மார்வலஸ். ஸோ இது ஒரு சூப்பர் பொங்கல் ட்ரீட் ஃபார் ஆல் தி ஃபேன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ், ப்ளூ சட்டை மாறன், இவங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். எனக்கு செகண்ட் ஹாஃப் வாஸ் நைஸ். அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து மியூசிக், ஃபேவரட் பாட்டு ரஞ்சிதமே, அப்புறம் தளபதி எல்லாம் செகண்ட் ஹாஃபில் தான் இருந்ததுனால, ஸோ ஒரு ஃபேன் மூமெண்ட், ஃபேன்ஸுக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் ஃபேமிலி, நியூட்ரல் ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே. படமே மறக்க முடியாதான் இருக்குது. நிஜமாலும் நல்லா இருக்குது. தலையோட டான்ஸு, அவரோட அந்த சின்ன சின்ன அந்த டயலாக்ஸு, ஃபேன்ஸுக்காக ஐ எம் வெயிட்டிங், கப்பு முக்கியம், பிகிலு, ஸோ அதெல்லாம் பழைய பழைய படத்தில் இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்தேன்னா ஒரு விஜயோட 30 years ஆஃப் விஜய் சும்மா ஒரு சின்ன படத்தில் காமிச்ச மாதிரி இருந்துச்சு. ரேட்டிங் 9.99999. It's going to be a treat for everybody. கண்டிப்பா எல்லாரும் என்ஜாய் பண்ண போறாங்க. விஜய் தான் சொல்ல மாட்டேன். சாமி, how is Vijay uncle? How is Vijay? டாடி பாத்தீங்களா நீங்க? டாடி பாத்தீங்களா? ரேட்டிங் 10க்கு எவ்வளவு தருவீங்க? நான் பெரிய விஜய் ஃபேன், 10 கிட்ட நான் 10 தான் சொல்லுவேன். இல்ல ரேட்டிங் நான் சொல்றதுக்கு யாரு? Super, very happy, fantastic film. ஸோ வாரிசோட ப்ரீமியர், பியூட்டிஃபுல்லான ரெஸ்பான்ஸ். படத்தோட எண்ணில் ஒரு லைன் இருக்கும், நோ ஃபேமிலி இஸ் பர்ஃபெக்ட், பட் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு குடும்பம். அண்ட் அந்த லைனோட நான் ரொம்ப ரிலேட் பண்ணுறேன். அண்ட் ஐ திங்க் இந்த டைம் பொங்கல் டைமில் ஃபேமிலிஸோட இந்த படம் பார்க்கும்போது, அதுவும் தளபதி படம் ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னராக இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். வெல், இது வரைக்கும் ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருந்தது. ஆடியன்ஸ் கூட பார்த்தேன் படம். அண்ட் இமோஷனல் மூமெண்ட்ஸ் கூட நான் நிறைய கனெக்ட் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் விஜய் அண்ணாவோட பஞ்ச் டயலாக்ஸ், அவரோட ஆக்ஷன் காட்சிகள். ஸோ இட்ஸ் அன் அவுட் அண்ட் அவுட் விஜய் அண்ணா ஃபில்ம், தளபதி ஃபில்ம். ஸோ எல்லா தளபதி ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. நானும் ஒரு தளபதி ஃபேன். அண்ட் என் குடும்பத்திலே ஒரு குட்டி 3 year மை டாட்டர் சமைரா, ஷீஸ் அ தளபதி ஃபேன். அவளும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணா. ஸோ டெஃபினெட்லாக ஃபுல் ஃப்ளெஜ் என்டர்டெய்னராக இருக்கும். ஐ திங்க் தமிழ் சினிமாவில் ஒர்க் பண்ணுற எல்லா ஆக்டர்ஸ் ஆசைப்படுற விஷயம் வந்து தமிழ் சினிமாவுடைய லெஜெண்ட் சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணேன். அதில் டெஃபினெட்லி விஜய் அண்ணாவோட ஒர்க் பண்ணோட பல வருஷமாக இருக்கிற ஒரு கனவு. ஸோ அது வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. டெஃபினட்டாக அவருக்கு இப்போ இருக்கிற மாஸ் கிரேஸ்க்கு இந்த படத்தோட விசிபிலிட்டி வேறு லெவலில் இருக்குது. ஐ திங்க் மார்னிங் 3 AM ஷோஸ் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் கோன் பி a big plus. கண்டிப்பாக பார்ப்பேன். நான் தலை ஃபேன் கூட.
பேசிக்காக தமிழ் சினிமா ஆரோக்கியமாக இருக்கணும், ஆடியன்ஸ் எல்லா படங்கள் போய் பார்க்கணும், தமிழ் சினிமா ஜெயிக்கணும். படம் பயங்கரமாக இருக்குது. முழுக்க முழுக்க தளபதி எனர்ஜி தான். பார்த்துட்டு வரும்போது உடம்பெல்லாம் சிலுக்கிற ரேஞ்சில் தான் படம் பண்ணியிருக்காரு. மாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தலைவா. தோனி எப்படி மேட்சுக்குள்ளே இறங்கும் போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 6 அடிக்க மாட்டார். ஒரு 4-5 டொக்கு வச்சு கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துப்பார். அந்த மாதிரி தான் தளபதி கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டாரு. செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே 6-4ன்னு சொல்லிட்டு பறக்க விடுறாரு. அந்த மாதிரி தான் இருக்குது. பிரகாஷ் ராஜ் வந்து அவருடைய எப்பயுமே படத்தோட ஆன்டகனிஸ்ட் ரொம்ப வெயிட்டாக இருக்கணும்னு நான் ரசிப்பேன். ஆனால் இந்த படத்தோடைய ஆன்டகனிஸ்ட் அவ்வளோ வெயிட் இல்லை. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஆன்டகனிஸ்ட் போர்ஷனே ரொம்ப வீக்காக இருக்குது. கடைசியில் எப்பயும் போல் ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஹீரோ பேசியே சமாளிச்சுட்டு போயிடுவார்ல, தம்பி இப்படிலாம் இருக்குது பார்த்து தெரிஞ்சு நடந்துக்குவோன்னு சொல்லி அந்த மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். டிசப்பாயின்மெண்ட்டில் அது ஓகே. வயசானவரை போய் ஃபைட்டு வச்சாலும் அது நல்லாவும் இருக்காது. அது இந்த படத்துக்கு அதுதான் டிமாண்ட் பண்ணுது, அதை பண்ணியிருக்காங்க. இந்த பொங்கலுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாலியான படம் எல்லாமே இருக்குது. இவர் சொன்ன மாதிரி தான், தில்ராஜ் சொன்ன மாதிரி தான். காமெடி வேணுமா காமெடி இருக்குது, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது, எல்லாமே இருக்குது. என்ன என்டர்டெயின் பண்ணிச்சு. ஒரு சூப்பரான படமாக இருந்துச்சு. ஹாப்பி. சூப்பர். ரேட்டிங்லாம் வேணாம். பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர். பொங்கலுக்கு சரியான ரிலீஸ். நல்லா இருக்குது. ஓவராலாக பேக்கேஜாகவே நல்லா இருக்குது. டான்ஸு ஃபைட் எல்லாமே இருக்குது படத்தில். பக்கா ரிலீஸ் ப்ரோ. பிளான் பண்ணி விட்ருக்காங்க. கன்ஃபார்ம் ஹிட் ஆயிடும். நல்லா இருக்குது. எவ்வளோக்கு? 10க்கு 7 கொடுக்கலாம் ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. விஜயோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஓவரால் டான்ஸு ஃபைட்டு அது ஒரு புதுவிதமான ஆக்டிங் காட்டியிருக்காரு. மிச்ச படத்தில் இல்லாத மாதிரி கொஞ்சம் புதுசாக இருக்குது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பயங்கரமாக செட் ஆகும். அவங்களுக்கு தான் ரொம்ப செட் ஆகும். குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அவங்களே படத்துலையும் சொல்லியிருக்காங்க. செம்மையாக செட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே செட் பண்ணாங்க, பேஸ் செட் பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா பட்டாசாகவே போயிடுச்சு. நல்லா போச்சு. 10க்கு 8 கொடுக்கும்.